ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு வெஜ் நூடுல்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்க போக நான் அதுக்கு வந்து வடச்சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். அதில் வந்துட்டு ஒரு பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கவும் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நேர்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த காய் வந்து ஒரு 50% வேகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த காய் வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து பீன்ஸும் கேரட்டும் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு, மேகி பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூனு, க்ரீன் சில்லியோ இல்லை ரெட் சில்லி சாஸோ இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க. இது கூடயேவும் சேர்த்துவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க நூடுல்ஸை இது கூட போட்டு நல்லா அடிவிட்டு கிண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நீளமாக வேணாம் அப்படின்னா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டால் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சா. அஸ்ஸலாமு அலைக்கும்.